தொழிலாளர்களின் உண்மை தோழனாக என்றென்றும் திமுக திகழ்ந்திடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உளங்கனிந்த மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் பதிவில், உழைப்பு என்பது அரசியல், சமூக பரிணாமத்துக்கு அடிப்படை காரணியாக இருக்கும் உந்து சக்தி. உலகிற்கு தங்கள் வியர்வையால் உயிரூட்டும் பட்டாளி வர்க்கத்துக்கு எனது உழைப்பாளர் நாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். நாளை மே தினத்தையொட்டி மெரினா சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட உள்ளது. சென்னையில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று அக்டோபர் 30 அதிகபட்ச வெப்பநிலையானது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை, அதாவது 40 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்னரே வெப்பத்தின் தாக்கம் உச்சத்தை அடைந்துள்ளதால் பொதுமக்கள் நண்பகல் வேளைகளில் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போதே பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும் சமயத்தில் அந்த OTPயை மக்கள் பகிர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் வீட்டு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 45 நாட்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய விதி காரணமாக 25 நாட்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்ய முயற்சித்தால் கணினி தானாகவே அதை நிராகரிக்கும். பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பம் ஏற்படும் போது அதனை கலைக்க கால வரம்பு இருக்கக்கூடாது. இது தொடர்பான வழக்குகளையும் ஒரே வாரத்தில் முடிக்கும் வகையில் சட்டத்தை திருத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 15 வயது சிறுமியின் 30 வார கருவை கலைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் நிலம் கடுமையாக பாதிக்கப்படும் என சீராய்வு மனுவை மத்திய அரசு தாக்கல் செய்தது. விருப்பமில்லா கருவை சுமப்பது சிறுமிக்கு சித்தரவை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேமுதிக பொருளாளரும் ராஜ்யசபா எம்பியுமான LK சுதீஷின் மாமனார் செஞ்சு 84 நேற்று ஏப்ரல் 29 காலமானார். அவரது இறுதிச் சடங்கு இன்று ஏப்ரல் 30 மாலை 4 மணி அளவில் சென்னை அடுத்த பொன்னேரி போரெக்ஸ் நகர் பகுதியில் நடைபெறும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவுக்கு தேமுதிக மற்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.